ஓம் ஸ்ரீ கணேஷாய நமக. ஓம் அகம் பதார்த்தாய சிவாய பரமாத்மனே நமக. ஓம் ஸ்ரீ மாத்ரே நமக. யா மாயா மதுகைடப பிரமதினி யா மாகிஷோன்மூலினி யா தூம்ரேக்ஷண சண்டமுண்டமதினி யா ரத்த பீஜாசினி யா சா சும்ப நிசும்ப தர்பதலினி யா சித்தலக்ஷ்மி பரா சா சண்டி நவகோடி மூர்த்தி சகிதா மாம் பாத விஸ்வேஸ்வரி. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஓம் சகனாவது சகனௌ புனக்து சக வீரியங்கரவாவகை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவகை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஓம் ஐங்கார ஹ்ரீங்கார ரகஸ்யயுக்த ஸ்ரீங்கார கூடார்த்தமிவா மகாவிபூத்ய ஓங்கார மர்ம பிரதிபாதினிभ्यां நமோ நம ஸ்ரீ குரு பாதுகாभ्याम्. பிந்து திரிகோண வசிகோண தசார யுக்ம மன்வஸ்ர நாகதல சம்யுத ஷோடசாரம் மிருத்தத்ரயம் ச தரணி சதனத்ரயம் ச ஸ்ரீசக்கரமேதத் உதிதம் பரதேவதயாः. பூமௌ ஸ்கலிதபாதானாம் பூமிரேவாவலம்பனம் त्वयि जात अपराधानां त्वमेव शरणं शिवे. ஸ்ரீமத்ரே நமக. எல்லாம் வல்ல பராம்பிகையுடைய அருள் விலாசத்தினால சௌந்தர்ய லக்ரி அப்படிங்கிற ஒரு அற்புதமான கிரந்தத்தை, சோத்திரத்தை, மந்திரத்தை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு சங்கல்பம் எடுத்துட்டு பார்த்துட்டு வரோம். அதுல குறிப்பாக இந்த 15வது பாட்டிலிருந்து இகபர சுக பலம் எப்படி கிடைக்கிறதுங்கிறத ஒரு சக்தி வடிவமா காமிச்சார். 15, 21 அந்த முதல் 7 சோத்திரமே ஞான சக்தி, கிரியாசக்தி, இச்சாசக்தி அதெல்லாம் எடுத்து காட்டி 20வது பாட்டுல கருடனை போல நோயை சிக்கும் சக்தி வரும் அப்படின்னு ஒரு 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 சித்தியையும் காமிச்சு, அந்த சித்தி மூலம் பொய்யறிவு, பொல்லா அறிவு, பொய்யறிவுனா அஜ்ஞானம், பொல்லா அறிவுனா விபரீத ஞானம். நம்மளுடைய துயரங்களுக்கெல்லாம் காரணம் அவித்யான்னு சொன்னா கூட அந்த அவித்யாவுக்கு 2 விஷயங்கள் இருக்கு. அவித்யானா என்ன? வித்யா அப்படிங்கிறது எது சரியோ எது உண்மையோ அந்த உண்மைக்கு எடுத்துன்னு போகக்கூடிய ஒரு மார்க்கம். ஸ்ரீ வித்யா அப்படின்னா ஸ்ரீங்கிறது உண்மை, இந்த ஸ்ரீங்கிறது பரம்பொருள், அந்த பரம்பொருளுக்கு எடுத்துன்னு போற மார்க்கத்துக்கு பேரு வித்யான்னு பேரு. அப்படின்னா அந்த மார்க்கத்துக்கு புறம்பானது எல்லாமே, அதாவது அந்த மார்க்கத்துக்கு எடுத்துன்னு போகாத எல்லாமே அவித்யான்னு ஆயிடும். இப்போ நான் பிஹெச்டி பண்ணியிருக்கேனே, எம்பிஏ பண்ணியிருக்கேனேன்னா அதெல்லாம் ஓகே, லௌகிகத்துக்கு ஓகே. பட் ஆனால் இந்த அத்தியாத்ம விஷயத்தில் அதெல்லாமே அவித்யா. எனக்கு இந்த பிரம்மத்தை பற்றி ஒன்றுமே தெரியாதே அப்படின்னா அது அஜ்ஞானம். அஜ்ஞானம் தவறே கிடையாது. அஜ்ஞானம் ஒரு ஒரு தாழ்வோ ஒரு குற்றமோ கிடையாது. ஏன்னா அஜ்ஞானத்திலிருந்து தான் எல்லாமே பிறக்கிறது. இக்னரன்ஸ் இஸ் எ பிளெஸ். அஜ்ஞானம் தவறு கிடையாது. ஆனால் அஜ்ஞானத்தை போக்குறதுக்கு ஞானம் வேணும். அஜ்ஞானங்கிற இருட்டை போக்குறதுக்கு ஞானம்ங்கிற ஒரு வெளிச்சம் வேணும். இன்னொரு பகுதி என்னன்னா வித்யில விபரீத ஞானம்னு. அது அஜ்ஞானம் இல்லை, மிஸ் அப்ரிஹென்ஷன் சொல்லுவோமே, ஒன்று தப்பா புரிஞ்சுக்கிறது. ஒண்ணுமே தெரியாத போது அவனுக்கு தெரிய வைக்கிறது ரொம்ப ஈஸி.
ஒன்றுமே உங்களுக்கு தெரியாதுன்னா சொல்லித்தரது ரொம்ப ஈஸி. உங்களுக்கு ஏற்கனவே நிறைய தெரியும்னா அது விபரீத ஞானமாக இருந்தால் புரிய வைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா எந்த தத்துவம் கொடுத்தாலுமே அது உங்களுக்கு கான்ட்ரடிக்ஷனாக இருக்கும். ஏன்னா நம்ம வேற மாதிரி புரிஞ்சுட்டு இருக்குமே. ஸோ அதை சேலஞ்ச் பண்ணுவோம், டைம் ஆகும். ஸோ எல்லாத்தையும் அன்லேர்ன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். நமக்கு என்ன விபரீத ஞானம்? முக்கியமான விபரீத ஞானம்னா நான் வேற, சுவாமி வேற, நான் வேற, எவ்ரிதிங் வேற. நான் இந்த உலகத்தில் இருக்கேன், இந்த உலகம் எனக்கு முன்னாடி இருக்கு, பிரமிப்பா இருக்கு. இந்த உலகத்தை நான் வந்து கையாள வேண்டும். எங்கேயோ சுவாமி இருக்கார், அவர் எனக்கு உதவி பண்ணணும். இது மாதிரி தன்னை பிரிச்சு வச்சுண்டு நான்கிற ஒரு அகம்பாவம்னா அகங்காரம்னா செருக்கு மட்டும் இல்லை, எனக்கு தான் எல்லாம் தெரியுங்கிற அந்த மமதை மட்டும் இல்லை. நான் தனியா இருக்கேன், எனக்கு ஒண்ணுமே தெரியாது, எனக்கு யாரும் காப்பாற்ற யாரும் இல்லையே அப்படிங்கிற அபிமானம் கூட அந்த அறியாமை தான், விபரீத ஞானம் தான். அந்த விபரீத ஞானம் இருந்ததுன்னா சம்சாரம். துவைதாத் பயம் பவதி. துவைத வேறுபாடு கொடுத்தோன்னா பயம் வந்துடும். ஸோ சம்சார நிவர்த்தினா தேர்ஃபோர் அந்த விபரீத ஞானத்தை போக்குறதுக்கு. இப்போ நீ எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த 20வது பாடல்ல கருடன் மாதிரி உங்களுக்கு வந்து பாம்போட விஷயத்தை போக்கக்கூடிய சக்தி வரும்னா, ஒரு சாதாரண பொருள் எனக்கு ஒரு மந்திர சக்தி இருக்கும், என்னோட பார்வைப்பட்டாலே உங்களுக்கு உள்ள பாம்பு விஷயம் போயிடும், தேல் விஷயம் போயிடும், நோய் விஷயம் போயிடும், நான் ஒரு வைத்தியன் ஆயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு சித்தி இருக்கலாம். நான் என்ன முக்கியம்னா, எல்லா நோய்க்கும் காரணம் அந்த நோய் கிருமிகளாகிய விஷங்கள். அந்த விஷம் என்ன இருக்கு நமக்குள்ள? உடம்புக்கு வர விஷம் வந்து மலம். மனசுக்கு வர்ற மலம் இருக்கே, அது வந்து மாயாமலம், கண்ம மலம், ஆணவ மலம். அந்த மலங்கள் போறதுக்கு என்ன பண்ணணும்? அதுக்கும் வந்து ஒரு மருந்து வேணும். அப்போ கருடன் மாதிரினா அந்த மாதிரியான சக்தி நமக்கு வர்றதுனால மனம் தூய்மை அடைகிறது. உங்கள் மனம் தூய்மையாவதால் உங்கள் அருகில் இருப்பவர்கள் எல்லோரும் மனதும் தூய்மையாகிறது. சத்சங்கத்வே நிச்சங்கத்துவம். எங்கள் ஆத்துல யாருக்குமே என்னோட ஹஸ்பண்டுக்கு இஷ்டம் இல்லை, பையனுக்கு இஷ்டம் இல்லை, எனக்கு மட்டும்தான் இஷ்டம் இருக்கு சத்சங்கத்துக்கு வர்றதுக்கு. பரவாயில்ல. ஏன்னா நீங்கள் வந்து சத்சங்கத்தில் இருந்தால் நீங்கள் வந்து ஒரு விளக்காக மாறிவிடுவீர்கள். நீங்கள் விளக்காக மாறினீங்கன்னா உங்களை சுற்றி வெளிச்சம். நீங்கள் வீட்டுக்கு போனால் உங்களை சுற்றி வெளிச்சம். அதனால மற்றவர்கள் வராத காரணத்தினால வந்து நான் வந்து சத்சங்கத்துக்கு போகிறதில்லன்னு வச்சுக்கக்கூடாது. நமக்கு அந்த அந்த வெளிச்சம் தேவைன்னு தெரிஞ்சு விட்டதுன்றா, நமக்கு மனசுக்குள்ளே இருட்டு இருக்குன்னு தெரிஞ்சு விடுத்துனா வெளிச்சத்தாரி போகிறது தானே நியாயம், லாஜிக்கல் தான் தானே. இருட்டு இருக்கு, என்ன பண்ணணும்? வெளிச்சம் வேணும். வெளிச்சம் எங்கே கிடைக்கிறதுன்னு அங்கே தான் போகணும். அதுதான் 21 காமிச்சேன். அப்படி அந்த மாதிரி ஆத்மஞான விளைவு வந்துடுத்து தான். இதுக்கு பேர் தான் ஆத்மஞான விளைவு. விளைவுனா விருப்பம், தீர்மானமான விருப்பம். எனக்கு அது வேண்டியே ஆகணும், அடம் பிடிக்கணும். சுவாமிகிட்ட வந்து ஒரு ஒரு வேண்டுதல் போட்டுட்டேன், நடக்கும், அவர் நடத்தி கொடுப்பார். நம்ம சொல்லுவோம் இல்லையா, அவருக்கு தெரியாதா நம்ம என்ன வேண்டிக்கணுமா? சில பேர் கேட்பா, கோவிலில் போய் என்ன வேண்டிப்பேன்? நான் என்ன வேண்டிக்கிறது, சுவாமிக்கு தெரியாதா? அது ஒரு அகம்பாவம் தான். சாமிக்கு தெரியாது ஒன்றுமே கிடையாது, அவருக்கு தெரியும். அதனால தான் உங்களை அப்படி வாழ வச்சிருக்கார், கஷ்டப்பட வச்சிருக்கார். ஏன்னா உங்கள் பிராரப்தம் கழியணும்னு வச்சிருக்கார். நமக்கு அந்த பிராரப்தம் கழிகிறதுக்கு தாங்க முடியல, நம்மளுக்கு ஏற்றுக்கிறதுக்கு பக்குவம் நமக்கு இல்லை. எப்போ உங்களுக்கு பக்குவம் இருக்கோ அப்போ நீங்கள் சுவாமிகிட்ட வேண்டிக்க அவசியம் கிடையாது. பக்குவம் இல்லாமல் என்ன மாதிரி இருந்து எனக்கு ஐயோ இது கஷ்டமாக இருக்கே, அது கஷ்டமாக இருக்கே கவலைப்படும் பொழுது அது பிராரப்தத்தின் பலன்னு தெரிஞ்சா கூட அதை ஏற்றுக்க முடியல எனக்கு. அப்போ நான் போய் முறையிடணுமே. குழந்தை அழுதாதானே பால் கொடுப்பா அம்மா. அதனால வேண்டிக்க வேண்டும், வேண்டிக் கொள்ள வேண்டும், கேட்க வேண்டும். எப்படி கேட்கணும்னா பிடிவாதமா கேட்கணும், எனக்கு கொடுத்தே ஆகணும் கேட்கணும். எல்லா ஞானிகளோட பாடல்லாம் பாருங்கோ, புலமே தீர்த்துடுவா, எனக்கு கொடுத்தே ஆகணும், கொடுத்தே ஆகணும், கொடுத்தே ஆகணும். அதனால அந்த ஒரு பாவம் இருக்கணும். அது பக்தி மார்க்கத்தில் அதுதான் ரொம்ப முக்கியம்.
ஞானம்னால எனக்கு எல்லாம் தெரியுங்கிறதுக்காக அப்படி பண்றது அது சரியில்லை. ஸோ இந்த சௌந்தரலகரியில இதனால நம்ம அப்படி கேட்டுட்டே வரோம். போன தடவை நம்ம 21வது பாட்டை பார்த்தோம். தடில்லேகா தன்வீம் தபன சசி வைஸ்வானரமயீம் நிஷண்ணாம் ஷண்ணாம் அப்யுபரி கமலானாம் தவ கலாம் மகாபத்மாடவ்யாம் மிருதிதமலமாயேன மனசா மகாந்த பஷ்யந்தோ தததி பரமாஹ்லாதலஹரிம். அதாவது பரமானந்தம்ங்கிறது இங்க பரம ஆஹ்லாதலஹரி. தமிழ் அது கண்ணருட் சுடரை மின்னொளிக் கொடியை கதிர்மதிக் கனலின் வடிவை மண்ணுமொரு சக்கர மடிமுடிச் சனம் போன்று மார்க்கம் கடந்த முடிவை தன்னுளது 1000 தளமாசன அபயம் தருங்கலை சாதாமயம் நன்மனதில் ஆகுவர் பொன்னுனது பேரின்ப நதிவெள்ளும் நிறைந்து இவரே. அதாவது மின்னல் கொடி மாறி தோன்றி மறையக்கூடிய அந்த ஞான பிரகாசமானது, ஆத்ம பிரகாசமானது, அது எப்படி இருக்குன்னா அந்த 6 சக்கரங்களுக்கு மேலே ஷண்ணாம் கமலானாம் அபி உபரி, அதாவது 6 சக்கரங்களுக்கு மேல இந்த ஆக்ஞா சக்கரத்தையும் தாண்டி மேல தபன சசி வைஸ்வானர மயி, சூரியன் சந்திரன் அக்னியெல்லாம் கலந்த ஒரு குழம்பாக, ஒரு ஒளிக்கதிராக தடித்லேக ஒரு மின்னல் கொடி மாதிரி தோன்று. அது எப்படி இருக்குன்னா மகாபத்ம அடவியா, ஒரு மகாபத்மங்கிற அந்த சகசிரதளத்துக்கு மேல அம்பாள் அங்கே இருக்கா. அதை நம்ம பார்த்தோம். அதாவது அந்த ஆத்ம ஒளிங்கிறது சைத்தன்ய பிரகாசம். அதாவது அந்த ஞானிக்கு என்ன ஆயிடுறதுன்னா, முதல்ல அக்ஞா சக்கரத்துல சின்ன சின்ன மின்னல் மாதிரி வருது. நம்ம ஒரு பாவனைக்காக நம்ம எடுத்துக்கலாம், ஒரு ஒரு வெளிச்சம் வர மாதிரி வச்சுக்கலாம். அது அது இல்ல அர்த்தம். இந்த அர்த்தம் என்னன்னா யுரேக்கா மூமெண்ட். எனக்கு புரிஞ்சுட்டு, எப்படி சொல்ல முடியும் அதை? ஒரு 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 அதாவது நீங்க ஒரு 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 கிராஸ்வேர்ட் பசில் நீங்க சால்வ் பண்ண பார்த்துட்டு இருக்க, சால்வ் ஆனப்புறம் அப்படி ஒரு ஒரு பிரகாசம் இருக்கு உங்களுக்கு. அது மாதிரி இங்க அந்த பசில் இஸ் யுவர் செல்ஃப். உங்களுடைய ஆத்ம சைத்தன்ய பிரபாகம் உங்களுக்கு தெரியறது. அதை நீங்க பார்க்க முடியாது. பார்த்தேன்னா பார்க்கக்கூடிய பொருள் நீங்கள் இல்லையே, அது திருஷ்டியில போயிடும். அல்லது பார்க்கிற மாதிரி இருக்கு, ஆனா ஒரு அனுபவமா இருக்கு, ஒரு அனுபூதியா இருக்கு, சொல்ல முடியாத ஒரு 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 ஆனந்தம் இருக்கு, ஒளி வெளிச்சமா இருக்கு. அப்படிலாம் காட்டுறா. அது வார்த்தைகளால என்ன சொல்ல முடியும்? அது மின்னல் கொடி மாதிரி அந்த ஆக்ஞா சக்கரத்துல தெரிஞ்ச அந்த ஆத்ம ஞான சைத்தன்ய பிரகாசத்தை என்ன பண்ணேன், நான் பிடிச்சிண்டு நிஷ்டையா இருக்கேன். நிதித்தியாசனம் பண்ண 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 அதுக்கு பிறகு சாதாங்கிற கலை. சாதான அத்தியாத்மமா அது பரமாத்மாங்கிறது சச்சித் ஆனந்தம் சொல்றோம். சத்துனா பவம், இருக்கிறது, எக்ஸிஸ்டன்ஸ், அது உண்மை. சித்துனா நான் இருக்கேங்கிறத புரிஞ்சுக்கக்கூடிய உணர்வு. இப்ப இந்த உணர்வு உங்களுக்கு வெளிப்படலைன்னா சத் ஜடமா இருக்கும். எக்ஸிஸ்டன்ஸ், நான் இருக்கேங்கிற உணர்வு அதுக்கு இருந்ததுன்னா அந்த சத்விகம் சித். வெவ்வேறு கிடையாது, ஒன்னேதான். சத்தாவும் இருக்கு, சித்தாவும் இருக்கு. நான் சத்தாவும் இருக்கேன் சித்தாவும் இருக்கேன்னு தெரிஞ்சுட்டா அங்க ஒரு ஆனந்தம் இருக்கு. இப்போ ஒரு ஒரு மெட்டபாரிக்கலா சொன்னா, ஒரு பரமேஸ்வரன் சத் அப்படி இருந்தான்னா அந்த அந்த பரபிரம்மத்தின் சக்தியாகிய பிரம்மசக்தி சித்தாக இருக்கு. சித் ஸ்வரூபினி அம்பாள் இருக்கா. சத் சிவம் என்றால் சித் சக்தி. சிவன் சக்தி வெவ்வேறு கிடையாது, வெவ்வேறு பேர்ல நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அப்போ அந்த சத் அண்ட் சித் ரெண்டும் சேர்ந்து இருந்ததுன்னா அது ஆனந்தம்.
இப்போ நமக்கு எடுத்துக்கோ, இப்போ நம்ம வந்து இப்போ என் உடம்பு இருக்கு, உங்க உடம்பு இருக்கு. அது வந்து ஜடம். எப்படி ஜடம் தெரியாது? உயிர் போயிடுச்சுனா தெரியாது, ஜடம் தெரியாது. தூங்கும்போது ஜடமா இருக்கு தெரியாது. அப்ப ஜடம் அது. இப்ப அதுக்குள்ள நான் இருக்கேன்னு ஒரு உணர்வு இருக்கே. அது ஒரு சித் இருக்கு. இது 2 சேர்ந்தா எப்படி இருக்கணும்? ஆனந்தமா இருக்கணுமே. என்னோட லைஃப் ஏன் ஆனந்தமா இல்ல? சுகானம் சத் ஆனந்தம், சித் ஆனந்தம் ஷுட் பி சச்சித் ஆனந்தம் ஷுட் பி சுகானந்தம். பேரானந்தம். நமக்கு இந்த ஆனந்தம் இல்லையே. அதுதான் டிஃபரன்ஸ். நம்மளுக்கும் ஈஸ்வரனுக்கும் என்ன டிஃபரன்ஸ்னா, ஈஸ்வரன் வந்து பிரம்மசக்தியோடு இருக்கும்பொழுது, அவர் எப்பவுமே பரமானந்தமா இருக்கார். நம்ம அதே மாதிரி இருந்தா கூட பரம துக்கத்துல இருக்கோம். ஏன்னா நமக்கு நம்ம யாருன்னு தெரியாத ஒரு அறியாமை, விபரீத ஞானம். அத புரிஞ்சுக்கிறதுக்கு முதல் வழி, நமக்குள்ள அந்த சைத்தன்ய பிரகாசம் இருக்கு. எல்லாம் தமிழ்ல வந்து ரொம்ப அழகான கடவுள். கடந்து உள்ளே இருக்கின்ற கடவுள். அதே வெளியில் பார்த்தீங்கன்னா, இறைந்து கிடக்கின்ற இறைவன். இறைவன்கிறது வெளியில எல்லா இடத்துலயும் பர்வேசிவ் விஷ்ணு. உள்ள இருக்கிறது அக்னிம், த சிவம். இந்த சிவம், விஷ்ணு வெவ்வேறு கிடையாது. நம்ம ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். இந்த ஜீவன் சிவனா மாறணும்னா, அந்த ஜீவனுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஆத்ம ஜோதியை புரிஞ்சுக்கணும். அதை புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னா, அம்பாள் தான் வழி. ஏன்னா அம்பாள் தானே இந்த லீலையெல்லாம் பண்ணது. பேசாம இந்த சிவத்தை கிளப்பி உலகத்தை படைச்சு எல்லாத்தையும் பண்ணி லீலாவதியா இருந்துட்டு லலிதாம்பாளா விளையாடி இருக்கக்கூடிய அம்பாளுக்கு தான் நம்முடைய இருளை போக்கக்கூடிய காருண்யம் இருக்கும். அதனால சௌந்தரலகரி சோதனை என்ன சொல்றதுன்னா, ஒன்ன நான் பார்த்துட்டேன், இந்த மாதிரி பார்த்துட்டேன். அப்படி பார்த்ததுனா என்ன தர நீ எனக்கு? பரம ஆஹ்லாத லகரியும் தததி. எனக்கு நீ என்ன கொடுக்குறேன்னா, ஜீவன் முக்தங்கிற ஸ்டேட்டை கொடுத்துட்டேன். எனக்கு இனிமே நிச்சயமான நிம்மதி, பரிபூர்ணத்தை கொடுத்துட்டேன் எனக்கு. இதை நம்ம 21ல பார்த்தோம். இப்போ அதே இதை எடுத்துட்டு அடுத்த பாடத்துல என்ன சொல்றாருன்னா, இந்த அனுபூதி ஆனது. அனுபூத்தினா என்ன? திருப்பி திருப்பி சொல்றேன். இதை அனுபவம் வேற, அனுபூதி வேற. அனுபவம்ங்கிறது, நான் நேற்றுக்கு ஒரு ஹோட்டலுக்கு போனேன், நல்லா சாப்பிட்டேன், ஸ்வீட்டா இருந்தது, அப்போ இது நடந்தது, அது நடந்தது. அப்ப அனுபவம் என்பது ஒரு நிகழ்ச்சியை நினைவில் கொண்டு வந்து அதில் லயிப்பது. அது சுக அனுபவமா இருக்கலாம், துக்க அனுபவமா இருக்கலாம். அனுபவம் இஸ் a தாட். அதுங்க வந்து அனுபவிப்பவன், அனுபவிக்கும் பொருள், அனுபவம் என்ற 3 இருக்கும். அனுபூதிங்கிறது அங்கே இந்த 3மே இருக்காது. 3 லயிச்சு போயிடும். இப்ப லயிச்சு போச்சுன்னா நான் எதை அனுபவிக்கிறேன்னு தெரியாது, எது அனுபவ பொருள்னு தெரியாது. அப்ப நான் எப்படி இருக்கேன்? ஒரு பரமானந்த லகரியில இருக்கேன். என்னடா கண்ணை மூடி உட்காந்து இந்தியே கேட்பா, என்னாச்சு உனக்கு? யூ cannot explain. பிகாஸ் நான் எனக்கு அங்க ஒரு லைட் வெளிச்சம் வந்தது, சுவாமி வந்து என்னை பார்த்தார், அப்படிலாம் சொல்றது வந்து ஒரு ஒரு பாவனா, ஒரு வர்ணனை தான். ஏன்னா நீங்க சுவாமியை பார்த்தேன்னா பிகம் அனுபவம், நாட் அனுபூதி. ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கணும் அதை. பகவான் ரமண மகர்ஷி வந்து ஜன்னல் பிடிச்சி நின்றுட்டே இருப்பாராம். அப்படியே அப்படியே பார்த்துட்டே அப்படியே அண்ணாமலையை பார்த்துட்டே இருப்பாராம். அவருக்கு வந்து அண்ணாமலைங்கிறது அந்த அந்த மலை ஒரு லிங்கம் அவருக்கு. எல்லாருக்குமே ஒரு லிங்கம் வேணும். லிங்கம்னா ஒரு அடையாளம். அடையாளத்தை பிடிச்சிக்கிறது தான் ரொம்ப முக்கியம். பார்த்துட்டே நிற்பாராம். அப்போ வந்து ஒருத்தர் கேட்டார் அவர்கிட்ட, சுவாமி நீ இப்படி பார்த்துட்டே இருக்காளே, அப்போ அண்ணாமலையாரே நேரம் முன்ன வந்துட்டா என்ன பண்ணுவாள்? பகவான் சொன்னதுதான், இது மாதிரி விளையாட்டுலாம் வச்சுக்காத ஓய்ன்னு சொல்லுவேன். Don't come and play this kind of game. ஏன்னா அந்த பாவம் வந்துட்டு போயிடுமே. அது நிஜம் இல்லையே. ஒரு அனுபவம் கொடுக்கறதுக்காக பாவம் வரலாமே. அனுபூதியில எல்லாமே நிலைச்சு போயிடும். சொல்ல முடியாது. கண்டவர் வெண்டிலர். அப்போ அந்த நிலைமை வந்துடும் அப்படின்னு காமிச்சார். அப்போ அந்த நிலையை வரத்துக்கு அம்பாள் எப்படி உதவி பண்ணா? நான் இது கேட்கவே இல்லை அம்பாள்கிட்ட. எனக்கு எப்படி இது வந்தது?
இந்த மாதிரியான ஒரு ஆத்ம விளைவு வந்தது எப்படி வந்தது? ஆத்ம ஞான பிரயத்தனம் எனக்கு எப்படி வந்தது? ஏன் சத்சங்கத்துக்கு போறேன்? ஏன் எல்லாத்துலயும் எப்படி அழுக்களையும் ஒரு சுத்தத்தை பார்க்கிறேன்? எப்படி கெட்ட வாழ்க்கையும் ஒரு நல்ல தன்மையை பார்க்கிறேன்? யாரெல்லாம் எனக்கு பிடிக்காதோ அவள்கிட்ட எப்படி நான் அவ கூட என்ன பிடிச்சிருக்குன்னு பார்க்க ஆரம்பிச்சிடுறேன். எப்படி சத்குண விலாசம் வருது எனக்கு? இதெல்லாம் ஏன் இப்படி அதாவது மத்த வழிகள்லாம் வந்து இந்த கோயில்ல போய் அர்ச்சனை பண்ணா அது நடக்கும். இங்க போய் தேங்காய் உடைச்சா இது நடக்கும். ஒரு 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 அதிர்ஷ்ட பலத்தை எதிர்பார்த்து பண்றது காமிய பலம். அதாவது நமக்கு வெளியே நடக்கக்கூடியது. என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகணும், என் பையனுக்கு வேலை கிடைக்கணும், என் வீடு கிடைக்கணும். ஒரு வேலை கிடைக்கலாம். ஆனா வேதாந்தம்ங்கிறதும் அத்தியாத்ம பக்திங்கிறதும் உன்னை கிடைக்கிறதுக்காக இல்லை, உங்களை மாத்துறதுக்காக. இந்த மாத்துறதுங்களோட தப்பான வார்த்தை. மாத்துறதுனா நீங்க மாற உங்களுடைய சொஸ்வரூபத்தை காட்டுறதுக்காக. உங்களுடைய உண்மையான வடிவம் என்ன அப்படின்னா உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா அழுக்கையும் எடுக்கிறதுக்காக. ஸோ அதுதான் இது. அதனால வந்து இதுல வந்து என்ன ஆகும்னா உங்களுக்குள்ளே ஒரு சின்ன பொய் சொன்னா வலிக்கணும் மனசு. முன்னாடி அப்படி இல்லையே, நிறைய பொய் சொல்லுவேன். இப்ப சின்ன பொய் சொன்னா வலிக்கிறது அப்படின்னா சத்குணம் வந்துட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ இதெல்லாம் படிப்படியா வந்துட்டு இருக்கு. ஸோ அம்பாள் வந்து கேட்காமே கொடுத்துட்டு இருக்கா. யாருமே போய் சாமிகிட்ட போய் கேட்கல. என்னைக்காவது நான் போய் கேட்டிருக்குமா சாமிகிட்ட, எனக்கு அதை கொடுன்னு கேட்பேமே தவிர எனக்கு பொய் சொன்னா வலிக்கணும் அப்படின்னு வெரி ரேர்லி வி ஆஸ்க் தி கொஸ்டின். ஆனா அம்பாள் வலிக்கும் மாதிரி பண்ணி விடுறா. தப்பு பண்ணா வலிக்கும் மாதிரி பண்ணி விடுறா. யாரை பார்த்தா காருண்யம் வர மாதிரி பண்ணி விடுறா. போனா போறதுன்னு விடக்கூடிய அந்த மாதிரி தியாக மனப்பான்மை தந்துடுறா. சேவை பண்ணுங்கிற மனப்பான்மை தந்துடுறா. இதெல்லாம் எதுக்கு பண்றான்னா அதுதான் உன்னுடைய ஸ்வஸ்வரூபம் காமிச்சு. இப்ப இந்த 22வது பாட்டு ரொம்ப முக்கியமான பாடல்னு மகாபெரிவா சொல்லியிருக்கேன். நான் இந்த பாடலுக்கு கூட வந்து எல்லா ஒரு சுதந்திர விசுவாசத்துக்கும் ஒரு யந்திரம் உண்டு, ஒரு மந்திரம் உண்டு. இதுக்கு ஸ்ரீ சக்கரமே ஃபுல் யந்திரமா இருக்கு. ஏன்னா இதோட பாவார்த்தம் தத்துவார்த்தம் ரொம்ப அவ்வளவு ப்ரொஃபவுண்ட் அது. பார்க்கலாம். பவானி த்வம் தாசே மயி விதரத் திருஷ்டிம் ச கருணாம் இதி ஸ்தோதும் வாஞ்சன் கதயதி பவானி த்வமிதியஹ ததைத்வம் தஸ்மை திசசி நிஜ சாயுஜ்ய பதவீம் முகுந்த பிரம்மேந்திர ஸ்புடமகுட நீராஜித பதாம் பவானி த்வம் தாசே மயி விதர திருஷ்டிம் ச கருணாம் இதி ஸ்தோதும் வாஞ்சன் கதயதி பவானி த்வம் இதியஹ ததைவ த்வம் தஸ்மை திசசி நிஜ சாயுஜ்ய பதவீம் முகுந்த பிரம்மேந்திர ஸ்புடமகுட நீராஜித பதாம். தமிழ்ல படிச்சாலும் மீனிங் புரிஞ்சிடும். தாயே பவானி தாசன் என குனதருள் தயவிழி தர வேண்டிடின் நீயே பவம், நீ நிறைவு, நீ நிலையும், நீ நிர்மலன் என்றருள்வையே. மாயே மயனயன் இந்திரன் எனுமவர் மகுட ஒளி தொழுமுனடிகள் வாயேன் என உனது வாயிலில் சாயுஜ வைபவம் தர வருவதே. தாயே பவானி தாசன் எனக்கு உனது அருள் தயை விழி தர வேண்டிடின். அம்மா பவானி, நான் உன்னுடைய அடிமை, எனக்கு உன்னுடைய தயமிக்க விழிகளை கொடு அப்படின்னு வேண்டிண்டா நீ என்ன பண்ற? நீயே பவம், நீ நிறைவு, நீ நிலையும், நீ நிர்மலன் என்று அருள்வையே. நீதான் எல்லாம் சொல்லிடுறியே. மாயே, ஓ மாயா, மயனயன் இந்திரன் எனுமவர் மகுட ஒளி தொழுமுனடிகள். மயன்னா மாலன் திருமால், அயன்னா பிரம்மா, இந்திரன் எனும் அவர்கள் மகுட ஒளி, அவருடைய கிரீடத்தோட ஒளியெல்லாம்
தொழும், அதெல்லாம் தீபாரணை காட்டுறது. எதுக்கு? உன்னுடைய அடிகளுக்கு. அந்த அடிகள் என்ன சொல்றது என்கிட்ட? வாயேன் என்ன கூப்பிடுறது, என்ன வாயேன் என உனது வாயிலில், வாயில்ல உன்னோட கேட், சாயுஜ்ய வைபவம் தர வருகுதே, எனக்கு உடனே முக்தி கொடுத்துடுறது. பவானித்வம், துவம்னா நீன்னு அர்த்தம், பவானின்னா அம்பாளை கூப்பிடுற. தாசே மயி, தாசே மயினா தாசனாகி என்னிடம், என்னிடத்திலே, மயினா என்னிடத்திலே, ஏ அம்மா பவானி, சம்போதனம் இது, கூப்பிடுற. ச கருணா திருஷ்டிம் விதர, ச கருணா, சகருணான நல்ல கருணையுடன் கூடிய, திருஷ்டிம் உனது பார்வையை, கடைக்கண் பார்வையை, விதர, விதரனா அள்ளி கொடுக்கறது, வாரி வழங்குறது, கையில கொஞ்சம் எண்ணி கொடுக்காம அள்ளி கொடுக்கறது. அப்படியே கொட்டேன், இந்த கடைப்பார்வை என்கிட்ட கொட்டேன்மா. அதாவது இந்த பக்தன் அம்பாளை போய் சரணடைன்னு பார்க்கறான். அதுக்கு என்ன பண்ணலாம்? அம்பாவோட நேம் சூஸ் பண்றான், பவானின்னு சூஸ் பண்றான். அம்பாள் நேம் 1000 நேம் இருக்கு, பவானிங்கிற நாமம் வருது அவனுக்கு. பவானி நீ சொல்லிட்டு, நான் யாரு? நான் உன்னுடைய தாசன், உன்னுடைய தனையன், உன்னுடைய சேயன், உன்னுடைய பிள்ளை. எனக்கு என்ன கேட்கன்னு தெரியல. உன்னுடைய சக்கருணா திருஷ்டி, உன்னுடைய கருணை மிக்க விழிகளை இப்படி கடைக்கண் விழிகள் தான் போறோம், அள்ளிக்கூட எனக்கு அப்படின்னு கேட்கறது. ஏன்னா இது யக, எவன் ஒருத்தன் ஸ்தோதும் வாஞ்சன், ஸ்தோதும் வாஞ்சனா ரொம்ப விரும்பி கேட்கறதுக்கு, வாஞ்சன் ரொம்ப முக்கியம். வாஞ்சன் சொல்லுவோமே, சும்மா கடனுக்கு கேட்கறது இல்லை, ரொம்ப விரும்பி சத்தியத்தை நம்பி அம்பா கேட்டுட்டு இருக்கா என்ன, நம்ம இது ரொம்ப முக்கியம். நம்ம ஸ்லோகம்லாம் சொல்லும்போது ஏதோ மந்திரத்தை சொல்றோம், ஒரு படம் இருக்கு, பூஜை பண்ணணும், மணி அடிக்கணும், நைவேத்தியம் பண்ணணும், சாப்பிடணும், அது கிடையாது. சொல்லும்போது அது முன்னாடி அம்பாள் உட்கார்ந்துருக்கான்னு நினைச்சுக்கணும், அம்பாள் கேட்கிறான்னு நினைக்கணும். அப்பதான் அது நைவேத்தியம் பண்ணும்போது ஒரு ஸ்ரத்தையா இருக்கும், ஒரு கடன் பண்ண முடியாது. அது மாதிரி அதுதான் வாஞ்சன் பேரு, அது மாதிரியான பக்தி. ஸ்தோதிம் வாஞ்சன் அப்படி சொல்றதுக்காக என்ன பண்றாம, கதையதி, கதையதினா வததி சொல்ல, கதைங்கிறது ரொம்ப தீர்மானமாக உறுதியாக சொல்றது. வததின்னு சொல்லலாம், வததினா சொல்றது, வதந்தி சொல்றமே. கதைனா ரொம்ப சீர்மையுடன் நேர்மையுடனும் அது ஒரு இதாவது சொல்றான். என்ன சொல்றான்? பவானி துவம் இதி யக, இதி அதாவது ஆரம்பிச்சிருக்கான். அம்மா பவானி நீ அப்படி சொல்றதுக்காக பவானி நீ சொல்ல ஆரம்பிச்சிருக்கான், இன்னும் ஃபுல்லா முடிக்கல. அம்பாள் தான் அவசரம் கொடுக்கையாச்சே, உடனே கொடுத்துருவாள் நம்மளுக்கு வேணுங்கிறத. ஸோ ஷீ இஸ் வெயிட்டிங். இவன் என்ன கேட்க போறான்னு தெரியல, அம்பாள் கேட்கவே இல்லை. ஆனா இவன் உட்கார்ந்து பவானித்வம் சொல்லிட்டா, டக்குன்னு கொடுத்துட்டா. என்ன கொடுத்த? நான் கேட்கவே இல்லையே. கேட்க போறது என்ன, என் கண்ணை எப்பக்கம் காட்டுன்னு கேட்க போறேன். ஆனா இவர் என்ன சொல்றார் பகவத் பாதாள், இல்லப்பா அவன் பிரியத்தோட பவானித்வம்னு சொல்ல ஆரம்பிச்சானோ இல்லையோ, உடனே ததைவ, ததைவனா தட்ஸ் வெரி மொமெண்ட் துவம். சரி, இதுல என்ன சுவாரஸ்யம்னா, சௌந்தரலிகள் அம்பாளை அவர் அவர் அழகுன்னு ஒரு விளக்கம் கொடுத்தா கூட, இது கான்வர்சேஷனல் போயிட்ரி எல்லாமே. அம்பாள் நீ, நான், எனக்கு, நீ கொடு, உன்னை பார்க்கிற, அது இது மாதிரியான ஒரு தோற்றங்கள்லாம் ரொம்ப உன்னதமானவை. அம்பாள் ரொம்ப அழகா இருப்பாள், அம்பாளுக்கு நீளம் இது நிலா இருக்கு, இது அது வர்ணனை பண்றதுங்கிறது ஒண்ணு. அப்போ நம்ம அம்பாளை பற்றி படிக்கிறோம், தெய்வத்தை பற்றி படிக்கிறோம். ஏன்னா தெய்வத்தை பற்றி எழுதியிருக்கிறார்கள். தெய்வத்துக்கிட்டேயே நீ எனக்கு கொடுன்னு பேசும்போது நம்ம தெய்வத்தை பற்றி படிப்பதில்லை, தெய்வத்தையே படிக்கிறோம். ரொம்ப முக்கியமா புரிஞ்சுக்கணும். அம்பாள்ன்ற இது கான்வர்சேஷன், அம்பாள்ன்ற பேசுறது. அவர் என்ன சொல்றாரு அப்படி சொல்லும்போது பகவத் பால் சொல்றார், அப்போவேமா ததைவ
துவம் தஸ்மை, அவனுக்கு, தஸ்மைனா அவனுக்கு, நீ என்ன பண்ற, துவம் நீ என்ன பண்றன்னா அம்மா, முகுந்த பிரம்ம இந்திர ஸ்புட முகுடம். முகுந்தன்னா நம்ம கிருஷ்ணன் நினைச்சுப்பா. முகுந்தன்னா பிரம்ம, இது மகாவிஷ்ணு திருமால், பிரம்ம, இந்திரன் எக்ஸெட்ரா, எல்லா தெய்வங்கள் தேவதைகள் அவளுடைய ஸ்புட மகுடம். ஸ்புடம்னா எஃபல்ஜென்ட், ரேடியன்ட், ரொம்ப ஒளிமிக்க, மிளிரக்கூடிய மகுடம். மகுடம்னா கிரீடம். அந்த கிரீடத்தை என்ன பண்றேனே, அந்த அவ என்ன பண்றா, அந்த அதெல்லாம் வந்து லைட் காட்டுறதா, எங்க காட்டுறது, அம்பாளுடைய நிராஜித பதம். நிராஜித பதம், நீராஜன்னா என்ன அர்த்தம், கற்பூரம் காட்டுறது. கற்பூரம்ங்கிறது விளக்கு நம்ம ஆர்த்தி பண்றோமே அது. பதாம், அந்த பாதங்களுக்கு, அதாவது பாதங்களுக்கு எது எது கற்பூர ஒழுக்கா இருக்கு, அவளுடைய கிரீடங்கள். கிரீடங்கள் வந்து காலத்தோட்டதுன்னா அவ தலை எங்கேயோ இருக்கு. இப்ப அம்பாளுடைய காலில் விழுந்து அவ நமஸ்கரிக்கும் போது அந்த மகுடங்களின் ஒளி தீபாரண காட்டுறத, அந்த பாதங்கள், இந்த பாதங்கள் என்ன பண்றதா, நிஜ சாயுஜ்ய பதவியும் திசசி, நீ கொடுக்குற அந்த காலை வச்சு என்ன கொடுக்குற, நீ எனக்கு சாயுஜ்ய பதவி கொடுத்துடுற. சோ இவன் வந்து ஸ்ரத்தையோட அம்பாள்கிட்ட கேட்கறதுக்காக பவானி துவம்னு சொன்ன உடனேயே அவனுக்கு வந்து நீ சாயுஜ்ய பதவி கொடுத்த. சாயுஜ்யம்னா என்ன, அவளாவே ஆக்கிடுற. நீ 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 நான் தான்ப்பா அப்படின்னு சொல்லு. நீ நான் தான், நீ நானும் வேற இல்லை. அதை விட என்ன பெரிய ஒரு இது இருக்க முடியும். நம்ம யாருக்கா ஒரு கிஃப்ட் கொடுக்கணும், என்ன கொடுப்போம், அவளுடைய க்ளோஸ்னஸை பொறுத்து, அன்பை பொறுத்து, தேவைகளை பொறுத்து நல்லதை வாங்கி கொடுப்போம். பொதுவாகவே நம்ம நல்ல கிஃப்ட் தான் கொடுப்போம் இல்லையா எல்லாருக்குமே. அது நம்ம எவ்வளவு உயர்ந்த கிஃப்ட் கொடுக்குறோமோ வாங்கிக்கிறவாளுக்கும் அதே மாதிரி திருப்பி கொடுத்துடணுங்கிற ஒரு ஒரு நன்றி கடன் இருக்கும். அவளும் அதே மாதிரி கொடுப்பான். நம்ம நம்ம லைஃப்ல வந்து இது வந்து ஒரு போட்டியா போயிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், வாங்குவோம் கொடுப்போம் டிரான்சாக்ஷன். பட் இப்ப தெய்வத்துல கொடுக்கும்போது, தெய்வத்துக்கு எதை கொடுக்கலாம், 1008 குழக்கட்டை பண்ண போறேன், 1,00,000 குழக்கட்டை பண்ண போறேன், வெரி குட். தங்கத்தை போட போறேன், வைரத்தை போட போறேன், வெரி குட். இதெல்லாம் வந்து நாம் சம்பாதித்ததே கொடுக்குறோம். நம்ம சம்பாதிக்கிறதுக்கு எப்படி, யாரோ பண்ணது மேல நம்ம ஏறி நின்று பண்றோம். நம்ம உலகத்துல இது ரொம்ப முக்கியமா புரிஞ்சுக்கணும். நம்ம எதையுமே செய்வது என்பது யாரோ செய்ததுக்கு மேல ஏறி நின்று நம்ம ஒரு துளி ஆட் பண்ணி நம்ம செய்யறோம்னு நினைக்கிறோம். இப்ப நான் ஒரு கருத்துக்கு சொல்றேன்னா, எத்தனையோ மகான்கள் சொன்னது என் காதில் விழுந்து எனக்கு தெரிஞ்சு நான் சொல்றேன். எனக்கு எப்படி என்னுடையது எப்படி எடுத்துக்க முடியும்? அதே மாதிரிதான் ஒவ்வொரு கண்டுபிடிப்புகளும் சரி, ஒவ்வொரு செயலாற்றலும் சரி, யாரோ பண்ணது நம்ம மூலம் வருகிறது. அப்போ எதை சுவாமி கொடுக்கறது அப்படின்னா, எது உனக்கு உரிமையோ உடைமையோ அதுதான் கொடுக்க முடியும். நீ எவ்வளவு கோயில் கட்டினாலும் பணம் பண்ணாலும் இது எங்கேயோ சம்பாதிச்சது எப்படியோ போகுது. அது நல்ல காரியம்தான், தர்மம் தான். ஆனால் நீ கொடுக்க வேண்டியது நீயே உனக்குள் படைத்து வைத்துக் கொண்ட உன்னுடைய அபிமானம். அது சுவாமி கொடுக்கலையே. குழந்தை பிறந்தோடனே நான் தான் சாகித்யான்னு வரப்போறது இல்லையா. ஏதோ குழந்தைய வந்துட்டு நம்ம ஒரு பேரை வச்சு அவளுக்கு ஒரு உருவ வச்சு அவளை வளர்த்து அவளை ஒரு மாதிரி ஆக்கி பண்ணிடுறோம். குழந்தை பிறக்கும்போது குழந்தை பரபிரம்ம பிறக்கிறது, நான்கு அபிமானமே கிடையாது. அப்போ இந்த நான் என்பது நான் சிருஷ்டித்து கொண்ட என்னுடைய உலகத்துக்கான ஆணிவேர், என்னுடைய உலகம், என்னுடைய இது. அப்போ சுவாமி நமக்கு கொடுக்கறதுக்கு என்ன இருக்குன்னா அதை தவிர வேற ஒண்ணுமே கிடையாது. நீங்க பாக்கி கொடுக்கறதெல்லாம் ஒரு 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 அடையாளம் தான் தவிர உண்மையாவே உங்களால கொடுக்க முடிஞ்சது ஒண்ணே ஒண்ணுதான். அது வந்து உங்களுடைய அபிமானம். அதாவது நீங்கள் சரணடைவது, அதாவது நீங்கள் தாசனாக இருப்பது. தாசான தாசன் எனக்குன்னு ஒண்ணும் கிடையாது. அதுதான் இந்த பாட்டில் வந்திருக்கு.
நான் வந்து தாசே மயி. அப்போ அப்படி கொடுத்தாச்சுன்னா அப்போ உங்களுக்கு அடையாளம் இல்லையே. கொடுத்தாச்சுன்னா வேற ஒன்றும் கொடுக்க முடியாது. ஒரு தடவை நமஸ்காரம் பண்ணியாச்சு கொடுத்தாச்சுன்னா அடுத்த நமஸ்காரம் பண்ண கூட முடியாது. கொடுக்கறதுக்கு ஒண்ணுமே இல்லையே. அப்போ அடையாளம் இல்லாத நான் என்ன ஆகிடுகிறேன்? அம்பாள் சொல்ற, நான் தான் உன் அடையாளம், நீதான் நான். அப்போ அப்படிப்பட்ட ஜீவன் முக்தன் ஞானி உலகத்தில் இருக்கும்போது அவன் மகா பெரியவளாயிடுறான், பரமாச்சாரலாயிடுறான், நடமாடும் தெய்வமாயிடுறான். அவ வடிவில நம்ம என்ன பார்க்கிறோம்? தெய்வங்களை பார்க்கிறோம். அவ வந்து சாதாரண மனிதரா இருக்கலாம், எலும்பும் தோலுமா நடக்க முடியாம இருக்கலாம். ஆனா அந்த வடிவத்துக்குள்ள அடையாளப்படுத்திக் கொண்டது யார் என்றால் சாட்சாத் அம்பாள், காமாட்சி, மீனாட்சி, அகிலாண்டேஸ்வரி, பராசக்தி, ஸோ பவானி. அதுக்கு பகவான் வந்து இந்த பகவான் வந்து பரமேஸ்வரன் இல்லையா, அவருடைய ஸ்லோகங்கள்லாம் வந்து கவித்துவம் ஜாஸ்தி. இதுல என்ன பண்ணியிருக்காருன்னா அது பவானிங்கிற ஒரு பதம். உங்களுக்கு திரும்பி பவானி இஷ்டம் படிச்சிருப்பேன் நீங்க. தாத்தோத ந மாதா ந பந்துத்த ந தாதா ந புத்ரோ ந புத்ரி ந புத்தியோ கதிஸ்துவம் கதிஸ்துவம். பெரிய ஒரு 8 பாடல்கள் பவானி பவானின்னு முடியும். இந்த பவானிங்கிற பதம் லலிதா சகஸ்ரநாமத்துல தியான ஸ்லோகம் ஒன்று வருமே, அருணாம் கருணாதரங்கிதாட்சியம் கிருத பாசாங்குஷ புஷ்பவான் பாண சாபாம் அணிமாதி அணிமாதிபிகி ராவிருதா மயூகை அகமித்யேவ விபாவையே பவானி. அகமித்யேவ விபாவையே பவானி. அதாவது நான் வந்து உன்னோட காலில் உளற அம்பாள்கிட்ட, நீ சிகப்பா இருக்கு, சிகப்பு கலரா இருக்க, உன்னோட கண்கள் ஃபுல்லா கருணை இருக்கு, கையில கயிறு வச்சுட்டு இருக்க, எல்லாம் வச்சுட்டு இருக்க, நான் வந்து உனக்கிட்டே அகமித்தியாக விபாவை உன்னைத்தான் நினைச்சு சார் நினைச்சுடுறேன். அப்படி பவானி. பவானி பாவனா கம்யா பவாரண்ய குட்டாகரி ஒரு சாஸ்திரம் இருக்கு. பவானி, அந்த பவங்கிற சப்தத்துக்கு நிறைய அர்த்தம் இருக்கு. சப்தம்னா சம்ஸ்கிருத சப்தம்னா என்ன அர்த்தம்னா நவுன் அர்த்தம். சப்தம் சொல்ல அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. சப்தமா யூஸ் பண்ணும்போது பவங்கிற ஒரு நவுனை யூஸ் பண்ணும்போது பவம்ங்கிறது மகேஸ்வரன் அப்படின்னு அர்த்தம் இருக்கு. பரமேஸ்வரன், ஏன்னா அதுதான் எக்ஸிஸ்டன்ஸ். பவங்கிறது எக்ஸிஸ்டன்ஸ், அதுல இருந்து எல்லாம் வந்தது. அதனால அந்த பவம் அதோட பவனுடைய சகதர்மினியா இருக்கோ பவானி. பவாங்கிறது மன்மதனுக்கு பேரும் பவனு பேர். மன்மதனால தானே உலகங்கள் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. அதனால இந்த மன்மதனுக்கு உயிர் ஆனங்கிற இருக்கு. பாவனா பவனா சொன்னா பவன சிவம். இந்த அனங்கிற ஒரு ப்ரிஃபிக்ஸ், இந்த சஃபிக்ஸ் இருக்கு, அது வந்து டு கிவ் லைஃப். பவனம். ஸோ அப்போ பவ அனம் பவான பவானி அப்படி ஆயிடும். அதாவது இந்த பவங்கிற ஒரு ஜடத்தன்மைக்கு ஒரு உயிரை கொடுக்கக்கூடிய சித் சக்தி கொடுக்கக்கூடியது பவானி. இப்போ பவங்கிறது சிவன, அந்த பவானி வந்து சித் சக்தி. இப்போ ரொம்ப ஒரு சூக்ஷ்மம் என்ன, அம்பாளை காமக்கலேஸ்வரியா பார்த்தோம், காமக்கலாவா பார்த்தோம். காமக்கலானா என்ன? அம்பாள் எப்படி சிவனோட ஐக்கியமா இருக்கா, அந்த ஐக்கியத்தால எப்படி உலகங்கள்லாம் விளையிறதுங்கிறத காமக்கலா ரூபிணிய இந்த அந்த இதான் ஸ்ரீசக்கரத்துடைய முக்கியமான தாத்பரியமே அதான். அந்த பிந்துஸ்தானத்துல சிவசக்தி ஐக்கியமா அம்பாளை பார்க்கறது அப்படிங்கிறது இல்லையா? ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க, சிவன் சக்தி வெவ்வேறு கிடையாது. ஆனா நம்ம ஒரு அனலிஸ்டா பண்ணிட்டு இருக்கோம். இப்போ இந்த இந்த ஸ்லோகத்துல பவானிங்கிறது என்னன்னா, சிவம் சக்தி
சிவசக்தி, சிவசக்தி காமகலா ரூபிணி. அந்த காமகலா ரூபி அந்த அப்படி ஐக்கியம் வரத்துக்கான அந்த உத்வேகம் வந்து சக்தி கொடுத்த காமகலாங்கிற கலா. அதை நம்ம சாதாங்கிற கலையில பார்த்தோம். இங்க என்ன சொல்றேன்னா, அந்த பவத்திலிருந்து வெளிப்பட்ட சித் சக்தி இருக்கே, தனியா இருக்கே சித் சக்தி, அந்த ஞான சக்தி, அந்த விமர்ச ரூபிணி இருக்காளே அவ. இது ஐக்கியத்துக்கு வந்து ஒரு டிஃபரன்ஸ் இல்லை. ஐக்கியத்துக்கு முன்னாடி அது அம்பாள். அப்போ அவதான் ஞான ஸ்வரூபிணி. அவ மத்தி தான் கொடுக்க முடியும். அவ தான் குரு. அவ ஒருத்தி தான் வந்து இந்த உண்மையை காட்ட முடியும். என்ன உண்மை? நீதான் அதுங்கிறத காட்ட முடியும். தட்சிணாமூர்த்தி சுவாமி நிச்சயமா அவதான். சோ அவர் மௌனமா இருக்கார். அந்த சைலண்ட் எலக்வன்ஸ் ஆஃப் தட்சிணாமூர்த்தி இஸ் சக்தி. இப்போ இங்க என்ன பண்றாருன்னா பகவத் பாதாள், அங்க போய் பிடிச்சுக்கோ. எங்க பிடிச்சுக்கிறது? எந்த அம்பாள் அந்த உணர்வை கொடுக்கிறாளோ, எந்த உணர்வு? நான்கிற வரும். அகம். நம்ம சொன்னமே ஆரம்பிக்கும் போது, அகம் பதார்த்தாய சிவாய பரமாத்மனே நமக அப்படின்னு ஒரு 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 வாக்கியம் இருக்கு. அகம்ங்கிற வார்த்தைக்கு சிவம் என்பது பொருள், நான் என்றால் சிவம் என்பது பொருள். அந்த பொருளை கொடுத்த விமர்சி யாருன்னா அம்பாள். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நான் நினைக்காம இருந்தேன்னா எனக்கு ஒன்றும் பொருளே தேவை கிடையாது. நானே வரல, எனக்கு அகம் விருத்தியே இல்லை. அப்போ நம் அகண்டாகார விருத்தியா இருக்கு. அப்படியே உலகமா அப்படியே இருக்கு, ஒண்ணுமே சாஸ்வதமா இருக்கு. அதுக்குள்ள நான் அப்படின்னு ஒரு சிவத்துக்கு ஒரு ஒரு எண்ணம் வந்ததுன்னா, நான் என்ன வந்தாலே இதம்னு ஒரு எண்ணம் வந்துருமே, இதுன்னு வந்துருமே. அப்ப அந்த 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 படைப்பை கொடுத்தது யாரு? அம்பாள். அவ யாரு? பவானி. ஆதி குரு பவானி. அதுதான் இங்க முக்கியம். இவர் என்ன பண்றாரு? இவர் பவானிங்கிற பேர் அப்படி சொல்றது. பாவனா கம்யான அந்த அம்பாளை வந்து எப்படி கவனிக்கிறது? பாவனா கம்யம்னா அடைதல், பாவன கம்யம்னா ஆகமம், பாவன ஆகமம். நீ ஒரு பாவனையால அடைஞ்சுக்கோ. அந்தர்முக சமாராத்தியா. சோ இந்த இந்த பவானியை பிடிக்கணும்னா என்ன பண்ணுவோம்? நம்ம மனசுக்குள்ளதான் தொடரணும். அப்படி பண்ண என்ன பண்ணுவாவ? பவ ஆரண்ய குட்டாரிகா. பவம்ங்கிற சம்சாரம். சோ இதுல இன்னொரு வார்த்தை இருக்கு. பவத்துக்கு என்ன அர்த்தம் சொன்னேன்? சிவம்னு அர்த்தம், மன்மதன் அர்த்தம். இந்த மன்மதனால வரக்கூடிய சம்சாரம் இருக்கு பாருங்க, அதுக்கும் பவம்னு அர்த்தம். பவம்னா சிவம் எப்பவுமே இருப்பது. பவம்னா மன்மதன்கிறவன் பண்ணக்கூடிய சிருஷ்டி பிரகாரம் வரக்கூடிய உலகங்கள். அதனால பவம்ங்கிறது சம்சாரம். சரியா புரிஞ்சுக்கணும். அந்த பவங்கிறது ஆரண்யமா இருக்கு, ஒரு காடா இருக்கு. ஏன் காடா இருக்குன்னா, எத்தனை ஜென்மங்கள், எத்தனை பிறந்து 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 நான் பிறஞ்செழுத்தேன் எம்பெருமான்னு மனுக்கு சொல்றாங்க. இழைச்சி போயிட்டாங்க பிறந்து பிறந்து பிறந்து. என்ன பட்டினத்துல பாடுவார், என்னை பெத்து 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 அம்மாவுக்கு வந்து கர்ப்பமே ரொம்ப வீக் ஆயிடுது, கர்ப்பமே வீக் ஆயிடுது. என்னை சுட்டு 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 இந்த நெருப்பு எல்லாமே ரொம்ப டயர்டாயிடுது, புதைச்சி போச்சு இந்த மண்ணெல்லாமே இதாயிடுது. அது மாதிரி எத்தனையோ பிறவிகள் எடுத்தாச்சுன்னு சொல்றோமே, அது இந்த ஆரண்யம். அதை வந்து குட்டாரிகா அப்படி அடிச்சு வேரோட தூக்கக்கூடிய யாருன்னா அம்பாள். சோ அந்த 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 லலிதா இல்லாத ஒண்ணுமே கிடையாது. அந்த ஒரு வரியிலேயே இந்த ஹோல் அர்த்தம் வந்துடுது. ஆனா இங்க என்ன பண்றாருன்னா, இவன் என்ன பண்றான்? இந்த ஞானி அதீத வாஞ்சையோட, ஸ்தோதும் வாஞ்சன், என்ன அவனோட பேரு, அம்மா என்ன நீ காப்பாத்துமா, எனக்கு கண்ணை காமி, எனக்கு வழிகாட்டுன்னு சொல்லதான் வந்தான். அவனுடைய பக்தி ரொம்ப இருக்கிறதுனால அவன் கேட்கறதுக்கு முன்னாடியே அம்பாள் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கான். நமக்கெல்லாம் வந்து தட்டுங்கள் திறக்கப்படும் ஒரு சொல்லுவா இல்லையா, ரொம்ப அருமையான வார்த்தை பைபிள்ல இருக்கு. அவர் இவன் நாக் த டோர் காட் வில் ஓப்பன் த டோர். அப்போ வந்து எதுக்கு சொல்றதுன்னா, அது வந்து
நீ ஒரு ஸ்டெப் எடுக்கணும், நீ பிரயத்தனம் பண்ணணும். சுவாமி என்னை காப்பாத்துன்னு ஒரு ஸ்டெப் எடுத்தா சுவாமி 10 ஸ்டெப் வருவார். நமக்கு எப்படின்னா, நீங்க தட்டெல்லாம் வேணாம், நீங்க மனசு திறந்தா போறோம். இஃப் யூ ஓப்பன் த மைண்ட், சுவாமி அங்க எப்பவுமே உட்கார்ந்துட்டே இருக்கார், வெயிட் பண்ணிட்டே இருக்கார். சுவாமியோட கிருபை வந்துட்டே இருக்கு. நமக்கு அந்த கிருபையை புரிஞ்சிக்கக்கூடிய சக்தி இல்லை, எடுத்துக்கக்கூடிய சக்தி இல்லை. சுவாமி வந்து நீங்க வந்து நான் ப்ரே பண்ணதான் கொடுத்தார் அப்படின்னா, சுவாமி ஆல்சோ வைஷ்யா தானே, அது கொடுத்தா இது தரேன் இது கொடுத்தேன் அப்படி கிடையாது. சுவாமி கொடுத்துட்டே இருக்கார். ஆனா நமக்கு எடுத்துக்கக்கூடிய பக்குவம் இல்லை. இவனுக்கு அதனால என்ன பண்றான், இவன் வந்து ஞானஸ்தன் ஆயிட்டான் இல்லையா, இவன் சித்த சுத்தி இருக்கு, திருட புத்தி இருக்கு, வாஞ்சை இருக்கு. அதனால சரணாகதி பண்றதுக்காக தாசன்னு தன்னை மாத்தின்ட்டான். நான் வந்து எனக்கு என்னால என்ன பண்ண முடியும், அம்பாளுக்கு வந்து நான் பிரார்த்தனை தான் பண்ண முடியும் அப்படி நினைச்சுட்டு உட்கார்ந்துட்டு பவானித்வம் அப்படின்னா. இப்ப என்னாச்சுன்னா, இது ரெண்டு வகையா பார்க்கலாம். பவானி துவம் ரெண்டா பிரிச்சுன்னா, துவம்னா நீ, பவானினா சம்போதனம், கூப்பிடுறது. ஒன்னா வச்சுக்கோ, பவானித்வம் மகத்துவம் தத்துவம். அது மாதிரி இந்த துவங்கிற பதம் சேர்ந்தோம்ல ஒரு குணம் ஆயிடும். பவானித்துவம்னா என்ன குணம் அது? அதாவது சித் விலாசம். பவானி சித் விலாசம். சோ துவம் சேர்த்தோன்னா எது தன்மையோ அது தன்மைக்கு வந்துடும். அவன் பணக்காரன், அவன் அந்த 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 நிதித்துவம் வந்துட்டு அவனுக்கு. இந்த நிதித்துவம் நிதி இருக்கு, நிதித்துவம். பவானித்துவம்னா அந்த பவானித்தன்மை. பவானித்தன்மை என்ன? பவானித்தன்மை என்ன ஆகும், எல்லாத்தையும் பரபிரமும் ஆக்கக்கூடிய சக்தி இருக்கு அவளுக்கு, சிசக்தி ஆச்சு அவளுக்கு. அப்படி ஒன்று அர்த்தம் இருக்கு. இன்னொரு இந்த பவங்கிற தாத்து வந்து கிரியாபதம் எடுத்துனோம்னா, பவானி அப்படிங்கிறது வந்து இட் டிரான்ஸ்லேட் டு மே ஐ பிகம். அப்போ இவன் என்ன கேட்கிறான்னா, இவன் வந்து பவானித்வம் அப்படின்னு சொல்லும்போது நீ என்னை அப்படி ஆக்கிடு. இப்போ மெடிடேஷன்ல வந்து ரெண்டு டைப் ஆஃப் மெடிடேஷன் இருக்கு. ஒன்று வந்து இப்போ பஞ்சதசி மந்திரம் கொடுத்துருக்க, அதை ரிசைட் பண்ணுங்க, ரிசைட் பண்ணிட்டே இருக்கணும், ஒண்ணுமே கேட்க வேண்டாம். அது நீங்க மெடிசன், உங்களுக்கு டயபெட்டிக் இருக்கு, இந்த மாத்திரை சாப்பிட்டுட்டே இருக்கணும், அது வாட்டுக்கு போயிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு கண்டிஷன் ஆஃப் லைஃப், அது ஒன்று பண்ண, அது ஒரு விஷயம் இருக்கு. இன்னொன்று குருமுகமா அந்த மந்திரத்துடைய தாற்பரிய விசேஷத்தை நிர்ணயம் பண்ணிட்டு அதோட பொருளை புரிஞ்சுட்டு அதில் லயிக்கிறதுக்கு பாருங்க, அது ஜபம். அது அதை விட ரொம்ப விசேஷமானது. அஃப்கோர்ஸ் அதுக்கு வந்து குருமுகம் வேணும், குருவோட ஆசீர்வாதம் வேணும். ஸோ அப்படி பார்க்கும்போது இவ என்ன பண்ணிட்டா, அம்பாள் என்ன பண்ணிட்டான்னா, பவானிங்கிறத வந்து ஒரு கிரியாபதம் வச்சுட்டு அவன் என்ன கேட்கிறான்னா, துவம் நீ என்ன, பவானி சேஞ்ச் மீ இன்டு யூ, சேஞ்ச் மீ இன்டு யூ, மே ஐ பி யூ. ஸோ பாருங்க, இது வந்து கவித்துவமா இருக்கு, அது அது இருக்கு. ஆனா இதுல வந்து அப்ப அந்த பவானிங்கிற ஒரு நாமத்துக்கு அவ்வளவு மதிப்பு. பவானின்னு நம்ம, அதனால மகாபிரிவா என்ன சொல்றா, பவானிங்கிற நாமத்தோட நீ அம்பாளை கூப்பிட்டேன்னா இம்மீடியட்லி ததைவ சொல்றாங்க, இம்மீடியட்லி கை மேல பலன் கொடுத்துரும். என்ன கண்டிஷன், ஒரே கண்டிஷன் என்ன, வாஞ்சான் கதையது, ரொம்ப அன்போட சுத்தமான மனசோட அதை சொல்லணும். அப்படி சொன்னோம்னா அம்பாள் வந்து அப்படியே வந்து கொடுத்துருவா அப்படிங்கிறது தான் இதோட முக்கியம். அப்ப இவர் என்ன பண்றாருன்னா, அப்படி சொன்ன உடனே அம்பாள் என்ன பண்றா, எப்படி கொடுக்குறாங்க முக்திய அப்படின்னா, நிஜ சாயுஜ்ய பதவி. நிஜ சாயுஜ்யம், சாயுஜ்யம்னா தெரியும் உங்களுக்கு. சாயுஜ்யம்ங்கிறது வந்து
கிரமமுக்தி மாதிரி சாலோக்கியம், சாரூபியம், சாமீபியம், சாயுஜ்யம். யுஜ்யங்கிற பதம் எடுத்துட்டோம்னா யோகத்தில் உள்ள யுஜ் ஒன்னாருது. அப்போ சுவாமி அம்பாவோட ஒன்னாகக்கூடிய பதவி. நிஜன செல்ஃப், நிஜ சாயுஜ்யம்னா நானே செல்ஃப், ஐ பிகம் தட், அந்த பதவி. பாதம் பாதம் சொல்றேன். பாதம்னா பதனீயம், இது பாதம். எது பதவியை கொடுக்கறதோ, எது அடைய செய்கிறதோ அதுதான் பாதம்னு பேர். சம்ஸ்கிருதத்துல எல்லாம் ஒரு ஒரு வார்த்தைக்கும், தமிழ்லயும் அப்படிதான் காரண பெயர் உண்டு. பாதம்னு சொல்ற காரணம் என்ன? ஒரு இடத்த கொண்டு போய் சேர்க்கறதுக்காக அது பேர் பாதம். அப்போ அம்பாவுடைய பாதம் என்ன பண்றது? இட்ஸ் எ கேட்வே. அது ஓபன் பண்றது எதுக்கு? சாயுஜ பதவிக்கு. அந்த பாதம் எப்படி இருக்கா? அந்த பாதம் illuminating by the lights of the crown. இந்த விஷ்ணு, பிரம்மா, இந்திரன் எல்லா தேவதைகளுடைய மகுடங்களுடைய ஒளி நீராஜனம் காட்டுறது. நீராஜனம் சொல்றேன் நம்ம. அது அதுல வருது, அதுல காட்டுறது. அதாவது முதல்ல ஆரம்பிக்கும் போது பாத தூளி கிடைச்சாலே தான் எல்லாம் நடக்கும்னு சொன்னார். அப்ப பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன் என்ன பண்ணா? இந்த பாத தூளியை சம்பாதிச்சுட்டு உலகத்தை படைச்சு காத்து அழிச்சு அவ பண்ணிட்டு இருக்கா. அந்த பாத தூளி வரக்கூடிய பாதமே நம்ம கிடைச்சா அப்படி இருக்கும். என்ன கிடைக்கும்னா சாலோக்கியம், சாரூபியம், சாமீபியம், சாகிஜம் முடிச்சோம், முக்தி கிடைச்சோம். அதுதான் இதோட முக்கியமான அர்த்தம். இந்த முக்தி விதேக முக்தி நினைச்சிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. விதேக முக்தினா அந்த பாடி விழுந்து போயிடும், நம்ம செத்து போயிடுவோம், அப்படி அந்த மாதிரி அர்த்தம் கிடையாது. உங்களை ஜீவன் முக்தியில் ஆரம்பிச்சு உங்க பிராரப்தத்து கர்மத்தை ஏற்றுக்கக்கூடிய பக்குவத்தை கொடுத்து நம்மள மேல மேலும் எடுத்துன்னு போக வச்சிடலாம். இந்த மாதிரியான ஒரு ஸ்தோத்திரத்துல நம்ம கத்துக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள் என்னன்னா, அம்பாள்கிட்ட நம்ம எதையுமே வேணும்னு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்பர் 1. 2, நம்ம பண்ணக்கூடிய எல்லா ஆராதனைகளும் படைப்புகளும் நம்ம கொடுக்கக்கூடிய பொருளில் இல்லை. ஏன்னா நம்ம கொடுக்கக்கூடிய பொருள் எல்லாமே நம்மளோடது இல்லை. நைவேத்தியம் பண்றது கூட நம்மளோடது இல்லை. எங்கேயோ சம்பாதிச்சு யாரோ பண்ண விதைச்சு நிலத்துல கொஞ்சம் நெல் எடுத்து அரிசி எடுத்து சக்கரை பொங்கல் பண்ணி நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். அது செய்யணும். ஆனா அதுக்கும் மேல நம்மகிட்ட என்ன இருக்கோ அதை கொடுக்கணும். அதனால ஒவ்வொரு நாளும் பண்ணக்கூடிய நைவேத்தியம் நம்மை நாமே கொடுப்பது அப்படின்னா சரணாகதி. அது 2வது தத்துவம். 3வது, அம்பாளுக்கு எத்தனையோ நாமங்கள் இருக்கு. ஒவ்வொரு நாமத்துக்கும் ஒரு விசேஷம் இருக்கு. நமக்கு இங்க ஒரு ரகசியம் காமிச்சிருக்கார். பவானிங்கிற நாமம், அதோடைய தாத்பரியம் சரியான சமயத்துக்கு நம்மளால் சொல்ல முடிஞ்சதுன்னா அதுவே நம்மை அம்பாளாகவே மாற்றக்கூடிய பேராற்றல் கொண்டது. அது முக்தியை தரக்கூடியது அப்படின்னு 3 விஷயங்கள் ஒன்று இருக்கு. இதோட நம்ம நிறுத்திக்கலாம். பவானி த்வம் தாசே மயி விதர திருஷ்டிம் சகருணா மிதிஸ்தௌதும் வாஞ்சன் கதயதி பவானி த்வமிதி யஹ ததைவ த்வம் தஸ்மை திசசி நிஜசாயுஜ்ய பதவீம் முகுந்த பிரம்மேந்திர ஸ்புடமகுட நீராஜித பதாம். ஓம் அசதோ மா சத்கமய, ஓம் असतो मा सत्कमय, தமசோ மா ஜோதிர்கமய, तमसो तमसो मा ज्योतिर्गमय ज्योतिर्गमय, மிருத்யோர்மா அமிர்தம் கமய. मृत्योर्मामृतं गमय. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. பிரம்மார்ப்பணமஸ்து. अर्पणमस्तु.